ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். சரியா? ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இதுவும் ஒரு பேசிக் டாபிக். எதுக்கெல்லாம் பேசிக்கான டாபிக்கா இருக்க போகுது அப்படின்னா இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட கான்செப்டை பேஸ் பண்ணி, நான் பேசிக்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதோட கான்செப்ட். சரியா? ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது ட்ரெயின்ஸ் பார்ப்போம், அடுத்தது போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பார்ப்போம். சரியா? அப்போ அந்த ட்ரெயின்ஸும் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் பார்க்கறதுக்கு எனக்கு யாரு பேஸா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான். சரியா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ரொம்ப எப்படி சொல்றது, ஒன்ஸ் எனக்கு கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னால தாராளமா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். சரியா? சோ நிறைய விஷயங்கள் என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த டாபிக்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? சோ அப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்ப இந்த டைம் டிஸ்டன்ஸ் இவங்க கூட வேற யாரையும் சேர்த்துக்கலாம்னா ஸ்பீட் அப்படிங்கிறவங்களையும் சேர்த்துக்கலாம். சரியா? அப்போ இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் எல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்றது, எங்க பாப்போம் அடிக்கடி? சோ நம்ம ரியல் லைஃப்ல எங்க பாப்போம் அப்படின்னா டிராவல் பண்ணும்போது நிறையவே என்ன பண்ணிருப்போம்னா இத இத பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல என்ன இருக்கும், நடந்திருக்கும். இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இது மூணுமே ஒரே இடத்துல நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது யாரா இருப்பாங்க, எனக்கு என்னோட டிராவலிங் டைமா இருப்பாங்க. அப்ப டிராவல் பண்றேன் அப்படிங்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா திருச்சியில இருந்து எங்க போறேன், மதுரைக்கு போறேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம திருச்சியில இருந்து மதுரைக்கு போக போறோம் அப்படிங்கும் போது சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் ஒன்னு நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். புரியுதா? மூவிங் ஆப்ஜெக்ட்னா ஒண்ணு நடந்து போனா அந்த மனுஷன் தான் என்னவா இருப்பான், மூவிங் ஆப்ஜெக்டா இருப்பான். இல்ல பஸ்லயோ கார்லயோ என்ன பண்றாங்கன்னா அந்த பஸ் காரு வேன் அதெல்லாமே என்னதுதான், ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் தான். அப்போ ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பிரசன்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆகும். ஒருத்தவங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல கண்டிப்பா என்ன பிரசன்ட் ஆகும், ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரசன்ட் ஆகும். சரியா? சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இங்க இருந்து நான் எங்க போறேன்னு சொன்னேன், மதுரைக்கு போறேன். திருச்சியில இருந்து எங்க போறேன், மதுரைக்கு போறேன். சோ என்ன கேட்பாங்க, திருச்சியில இருந்து மதுரை எவ்வளவு தூரம் அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்பாங்க இல்லையா? சோ அப்ப அந்த தூரம் அப்படிங்கறதா வந்து யாரா இருப்பாங்க, எனக்கு டிஸ்டன்ஸா இருப்பாங்க. புரியுதா? அப்போ நம்ம சொல்லுவோம்ல, சொந்தக்காரவங்க கேட்பாங்க எவ்வளவு நேரம் ஆகும், இப்பதான் பஸ் ஏறி இருக்கேன், இன்னும் வந்து 2 மணி நேரத்துல வந்துருவேன், இன்னும் வந்து 3 மணி நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் என்னவா இருக்கும், எனக்கு டைமா இருக்கும். சரியா? அப்போ இது மூணுமே ஒரே இடத்துல பிரசன்ட் ஆகக்கூடியதுதான் வந்து எதுன்னு பார்த்தோம்னா என்னோட டிராவல் டைம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அப்போ இந்த 3 பேரை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கான்செப்டே முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? அப்ப இந்த கான்செப்ட் இவங்க 3 பேரை வச்சு டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கும் போது இவங்களோட யூனிட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது, ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். புரியுதா? அப்ப யூனிட்ஸ் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன்னா இந்த டைம் என்னென்ன யூனிட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்ப டைம் அப்படிங்கறதோட யூனிட்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஹவர்ஸா இருக்கலாம், மினிட்ஸா இருக்கலாம், இல்ல செகண்ட்ஸா இருக்கலாம். ஹவர்ஸாவோ மினிட்ஸாவோ செகண்டாவோ இருந்ததுன்னா அதான் நான் என்னன்னு சொல்லுவேன், டைம் அப்படின்னு சொல்லுவேன். யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும். சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது எந்தெந்த யூனிட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ 1 கிலோமீட்டர்ல சொல்லலாம், இன்னொன்னு எதுல சொல்லலாம், நானு மீட்டர்ல சொல்லலாம். டிஸ்டன்ஸ 1 கிலோமீட்டர்ல சொல்ல முடியும், அப்படி இல்லாட்டி மீட்டர்ல சொல்ல முடியும். அடுத்தது யாரு, ஸ்பீடு. இந்த ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல வந்து என்ன பண்ணும்னா இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பிளே பண்ணும். சரியா? இந்த ஸ்பீடை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்பீட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னது ஸ்பீட் அப்படிங்கறத நான் எப்படி பிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு நான் என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேனோ அதுதான் என்னவா இருக்கும், என்னோட ஸ்பீடா இருக்கும். ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது, 1 ஹவருக்கு நம்ம என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றோமோ அதுதான் என்னவா இருக்கும், எனக்கு ஸ்பீடா இருக்கும். அந்த ஸ்பீடை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 ஹவருக்கு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னு சொல்லுவேன் நானு 5 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ 1 மணி நேரத்துக்கு நான் எவ்வளவு தூரம் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது, ஸ்பீட் அப்படிங்கிறது. அப்ப ஸ்பீட் அப்படிங்கிற யூனிட்டை நான் எதுல மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்படி இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம், அப்படியும் இல்லைன்னா மீட்டர் பர் மினிட்னு சொல்லலாம். புரியுதா? இதுதான் வந்து எனக்கு யாரா இருப்பாங்க, ஸ்பீடா இருப்பாங்க. ஸ்பீட் எதுல சொல்லலாம், நானு ஸ்பீட கிலோமீட்டர் பர் ஹவர்ல சொல்லலாம், மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம், இல்ல மீட்டர் பர் மினிட்னு சொல்லலாம். அப்ப கிலோமீட்டர் மீட்டர் இது எல்லாமே என்னது, எனக்கு டிஸ்டன்ஸ். அவரு செகண்ட் டைம், சாரி அவரு செகண்ட் மினிட்ஸ் எல்லாம் என்னது, நமக்கு டைம். அப்போ 1 மணி நேரத்துக்கு நான் என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன், இல்ல 1 செகண்டுக்கு நான் என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன், இல்ல 1 மினிட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னவா இருக்கும், எனக்கு ஸ்பீடா இருக்கும். புரியுதா? அப்போ ஓவராலா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், இங்க யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியாது, கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்களே இது டைமா
டிஸ்டன்ஸா அப்படின்னு குழப்பிட்டு இருப்பீங்க. அது கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்தா அது டைமும் கிடையாது, டிஸ்டன்ஸும் கிடையாது. அதை என்ன சொல்லுவேன்? ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிலோமீட்டர் பர் ஹவர்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோமீட்டர் பர் ஹவரோட மீனிங் என்னது? 1 ஹவருக்கு நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவேன்? 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது? என்னோட ஸ்பீட் அப்படிங்கிறது. இப்போ 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன்னு எனக்கு தெரியுது இல்ல, என்ன சொல்றேன் நானு? 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன்னு தெரியுது இல்ல. அப்ப 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் அப்படின்னா 2 ஹவர்ஸ்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? 20 கிலோமீட்டர்னு சொல்லுவீங்களா? 3 ஹவர்ஸ்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 30 கிலோமீட்டர்னு சொல்லுவீங்களா? புரியுதா? சோ இப்படிதான் வந்து நான் எதை கால்குலேட் பண்ண முடியும்? என்னோட ஸ்பீட வச்சு எதை சொல்ல முடியும்? நானு டிஸ்டன்ஸ சொல்ல முடியும். அப்போ என்னோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக சைமல்டேனியஸா யாரும் இன்க்ரீஸ் ஆவாங்க? என்னோட டிஸ்டன்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எதுவும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். என்னோட ஸ்பீடும் டைமும் என்ன ஆகும்னு சொல்ல முடியும்? என்னால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். புரியுதா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம், இவங்க 3 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, இஃப் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், speed and time also increases. Distance increases, speed and time also increases. Distance decreases, speed and time also decreases. அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அது டிஸ்டன்ஸை வச்சு நான் கால்குலேட் பண்ணும்போது, இஃப் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடும் டைமும் இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடும் டைமும் என்ன ஆகும் சொல்லலாம்? டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப இது இருக்கட்டும். அப்போ இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இங்க என்ன நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஸ்பீடு வந்து எதையும் பொறுத்தது? என்னோட டைமையும் டிஸ்டன்ஸையும் பொறுத்தது. அப்ப ஃபைனலி என்னால என்ன சொல்ல முடியும்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, ஸ்பீடுங்கிறது யாரு? டிஸ்டன்ஸ். கிலோமீட்டருங்கிறது யாரு? டிஸ்டன்ஸா? அவருங்கிறது யாரு? டைமா? அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப ஸ்பீட வந்து என்னன்னு சொல்லலாம்? நானு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இதுல இருந்து என்னால யாரெல்லாம் எடுத்துட்டு வர முடியும்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு சொல்லலாம். இல்ல டைம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு சொல்லலாம். சரியா? இது வந்து இதுதான் என்னோட ஹார்ட்னு சொல்லலாம். சரியா? அப்ப இது தெரிஞ்சதுன்னா என்னால வந்து ட்ரெயின்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும், இந்த ஒரு இடம் தெரிஞ்சதுன்னா. புரியுதா? அப்ப இதை தாண்டி நம்ம வந்து கிலோமீட்டர் வந்து மீட்டர், செகண்ட், மினிட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம்ல. அப்ப இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்னவும் பார்ப்போம்னா, கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஷுட் ஹேவ் டு பி வெரி கிளியர் ஆன் திஸ் பார்ட். ஓகே? இந்த பார்ட்ல எனக்கு எந்த டவுட்டுமே என்ன ஆக கூடாது? வரவே கூடாது. அப்ப ஸ்பீட் அப்படிங்கறத எப்படி எழுதுனேன் நான்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தானே? அதுதான் நான் இங்க எழுதிருக்கேன். அப்ப டிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து கிலோமீட்டர், டைம்ங்கிறது வந்து அவர். அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் யாரா இருக்காங்க? எங்க என்னோட ஸ்பீடா இருந்தாங்க. அப்போ இங்க வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்மேட். டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு எழுதலாம் நானு? அப்ப ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா இருப்பாங்களா? அப்ப அடுத்தது டி இங்க போயிடுச்சுன்னா எஸ் இங்க வந்து, அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு வாட்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அப்போ எனக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸும் டைமும் தெரிஞ்சா போதும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஸ்பீடும் டைமும் தெரிஞ்சா போதும். டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தெரிஞ்சா போதும். நம்ம என்ன பண்ணிரலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டே வந்து 3 பேர்த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷன் சொல்லிட்டேன். சரியா? இப்ப அடுத்தது டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்குமான ரிலேஷன்ஷிப். டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், ஸ்பீட் ஆல்சோ இன்க்ரீசஸ், டைம் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ இங்க வந்து டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், டைம் இன்க்ரீசஸ். என்னோட அதாவது நான் போக வேண்டிய இடம் அதிகமாக, அந்த போக வேண்டிய இடத்தோட டிஸ்டன்ஸ் அதிகமாக கண்டிப்பா எனக்கு எதுவும் அதிகமாயிட்டே தான் ஆக போகுது. நான் போய் ரீச் ஆகக்கூடிய அந்த டைமும் என்ன ஆகும்? எனக்கு எக்ஸ்ட்ராவா தானே எடுக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம் அப்படின்னா யாரா இருப்பாங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருப்பாங்க. ஏன் இவங்களை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றேன்னா, டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், டைம் இன்க்ரீசஸ், டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ், டைம் டிக்ரீசஸ் அப்படின்னு என்னால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். சரியா? சோ அதனாலதான் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ப்ரொபோர்ஷன்? எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A:B அப்படிங்கிறது வந்து யாரா இருக்காங்கன்னா டிஸ்டன்ஸா இருக்காங்க. ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கான ரேஷியோ என்னவா இருக்குன்னா 2:3 இருக்கு. அப்போ ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் ரேஷியோ 2:3னா டைம் ரேஷியோவும் என்னவா தான் இருக்கும்? 2:3 தான் இருக்கும். இதுதான் வந்து டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் உள்ள என்ன ரேஷியோ? டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? இதை கன்க்ளூட் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீடுக்கும் டைமுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா என்ன பண்ணப்படுதுன்னா பார்க்கப்படுது இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய இடங்கள்ல எனக்கு யாரை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்னா, இந்த ஸ்பீடையும் டைமையும் வச்சது. ஸ்பீடை கொடுத்துருவாங்க, ஸ்பீடை கொடுத்துட்டு டைம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால எதை கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி டைம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சோ அப்போ இங்க
ஸ்பீடுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும்? சோ பார்க்கலாமா? சோ அப்போ ஸ்பீட் அப்படிங்கும் போது நான் போக வேண்டிய வேகம். சரியா? ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது? வேகம். சோ அப்போ நான் போக வேண்டிய வேகத்தை கூட்ட சரியா? அதாவது என்னோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக சைமல்டேனியஸா நான் போக வேண்டிய இடத்துக்கான அந்த டைம் இருக்குல்ல, என்ன ஆகும்? எனக்கு குறையும் தானே. நான் அதிகமான ஸ்பீட்ல போறேன் அப்படிங்கும் போது போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரமா என்ன ஆயிடுவேன்? நானு ரீச் ஆயிடுவேன். புரியுதா? எப்போ நான் என்னோட ஸ்பீட் அதிகமா இருக்கும் போது டைம் என்ன ஆகுது? இங்க கம்மி ஆகுது. புரியுதா? இதுவே நான் கம்மியான ஸ்பீட்ல போறேன் அப்படிங்கும் போது நான் போக வேண்டிய இடத்துக்கு டைம் என்ன பண்ணிப்பேன்? அதிகமா எடுத்துட்டு போய் ரீச் ஆவேன். புரியுதா? அப்ப இந்த இடத்துல இருந்து என்ன சொல்ல முடியுதுனால, எனக்கு மோர் ஸ்பீட் இருக்கும் போது டைம் என்ன ஆகுது? லெஸ் ஆகுது. என்னோட ஸ்பீடு குறையும் போது டைம் என்ன ஆகுது? மோர் ஆகுது. அப்ப மோர் ஸ்பீட் லெஸ் டைம், லெஸ் ஸ்பீட் மோர் டைம். இந்த இடத்துல நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்பீடுக்கும் டைமுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்குன்னு சொல்றேன் நானு, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்வேன். புரியுதா? ஸ்பீடுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்காங்க? எனக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காங்க. எப்படி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காங்க அப்படின்னா, ஸ்பீட் அதிகமா இருக்கும் போது டைம் கம்மியாகுது, ஸ்பீடு கம்மியா இருக்கும் போது டைம் என்ன ஆகுது? எனக்கு அதிகமாகுது. புரியுதா? இதுதான் ஸ்பீடுக்கும் டைமுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. சோ அப்ப இதுல நான் ரேஷியோஸ் பேஸ் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் நான் என்ன ரேஷியோ சொல்றேன்னா, ஸ்பீடுக்கான ரேஷியோ சொல்றேன். என்ன ரேஷியோ சொல்றேன்னா 2:3ன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கான ஸ்பீட் ரேஷியோவை சொல்றேன் அப்படிங்கும் போது, இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, டைம் கண்டுபிடிங்க. டைம்க்கான, அதாவது ஏக்கும் பிக்குமான ஸ்பீட் ரேஷியோ 2:3 இருக்காங்க அப்படின்னா டைம் ரேஷியோ என்னன்னு சொல்லுங்கன்னு நான் உங்ககிட்ட क्वेश्चन கேக்குறேன். இப்பதான் ஜஸ்ட் நான் சொல்லி முடிச்சேன். என்ன சொல்லி முடிச்சேன்? ஸ்பீடுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன ப்ரொபோர்ஷன்? எனக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அப்போ என்னோட ஸ்பீடு 2 இருக்கும்போது டைம் என்னவா இருக்கும்? 1/2 இருக்கும். என்னோட ஸ்பீடு 3 இருக்கும்போது டைம் என்னவா இருக்கும்? 1/3 இருக்கும். புரியுதா? அப்போ இங்க இருந்து ஃபைனலி நான் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா, ரேஷியோ எப்பவுமே எதுல இருக்க கூடாது? ஃபிராக்ஷன்ல இருக்க கூடாது. அப்படியே ஃபிராக்ஷன்ல இருந்தாலும் நான் என்ன பண்ணிடுவேன்? கன்வெர்ட் பண்ணிடுவேன் இல்லையா? சோ அப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கன்வெர்ட் பண்றேன். எப்படி? பேஸ் சேம் ஆக்கணும் இல்லையா? எல்சிஎம் எடுத்தா 6 அப்ப இங்க இன்டூ 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், இங்க இன்டூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப இங்க யார் வந்துருவாங்க? 3/6 is to 2/6 அப்ப இத நான் சொல்லலாம் நானு 3:2. அதாவது 2 ரேஷியோ இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் A is to B ஓட ஸ்பீட் ரேஷியோ 4:5 இருக்காங்க அப்படின்னா உங்களோட டைம் ரேஷியோ யாரா இருப்பாங்க? 5:4 இருப்பாங்க. டைரக்டா நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இதுவே 3 ஸ்பீடு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், A is to B is to C. அப்ப இவங்க 3 பேர்த்தோட ஸ்பீடு பார்த்தோம்னா 2:3:4 டைம் ரேஷியோ கேக்குறேன் அப்படிங்கும் போது, இப்ப நான் சொன்னேன்ல, உங்களுக்கு 4:5ன்னு கொடுத்திருந்தா 5:4ன்னு எடுத்துக்கோங்க. ஸ்பீடோட ரேஷியோ 4:5ன்னு கொடுத்திருந்தா டைம் ரேஷியோவை 5:4ன்னு எடுத்துக்கோங்க. ஸ்பீடோட ரேஷியோவை 6:7 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா டைம் ரேஷியோவை 7:6ன்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா சொல்லலாம். சரியா? அப்ப டைரக்டா சொல்லலாம் அப்படிங்கும் போது, இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அதான் 3 ஸ்பீடு இருக்குல்ல, 2:3:4ன்னு இருக்குல்ல, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே ஸ்பீடு டைமுக்கு. அப்ப இது நம்ம 4:3:2ன்னு எழுதலாம்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. அப்படி என்ன பண்ணக்கூடாது? எழுதக்கூடாது. அதனாலதான் இந்த இடத்துல நான் தெளிவா மீனிங் சொல்லிட்டேன். என்ன ப்ரொபோர்ஷன்? இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் இன்வர்ஸ்லி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க நான் டைம் எழுதுறேன்னா 1/2 is to 1/3 is to 1/4. அப்ப 2 3 4 LCM எடுத்தா 2 க்கு 4 LCM எடுத்தா 4, 3 க்கு 4 LCM எடுத்தா 12. அப்ப யார் வந்துருவாங்க? 2 12 மாறணும்னா யார் வருவாங்க? 6 3 12 மாறணும்னா 4 4 12 மாறணும்னா 3. அப்ப ஃபைனலி என்னோட டைம் ரேஷியோ யாரா இருக்காங்க? 6:4:3 இருக்காங்க. கிளியரா இது? அப்ப அடுத்தது இதுல வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட ஸ்பீடு 4/5 இருக்காங்கன்னா டைம் என்னவா இருப்பாங்க? ஸ்பீடு ஃபிராக்ஷன்ல சொல்றேன். இப்ப நான் என்னோட ஸ்பீடு 4/5 இருந்தாங்கன்னா ஸ்பீடு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்ப ஸ்பீடுங்கிறது 4/5 இருந்ததுன்னா டைம்ங்கிறது என்னவா இருக்கும்? எனக்கு 5/4 இருக்கும். அதாவது நான் ஸ்பீடு என்ன சொல்றேன்னா 4/5s அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். டைம் என்னவா இருக்கும்? 5/4t இருக்கும். புரியுதா? இதுக்கு பேர் தான் என்ன ப்ரொபோர்ஷன்? எனக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். ஃபிராக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அப்போ 3/4 எனக்கு ஸ்பீடா இருக்குன்னா 4/3 தான் என்னவா இருக்கும்? எனக்கு டைமா இருக்கும். இப்படி ஒண்ணு சொல்லலாம். அடுத்தது வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இதே ஸ்பீடு டைமுக்கு S1 divided by S2. இப்ப 2 ஸ்பீட் தானே சொன்னேன். இப்ப ஏபி அப்படின்னு சொல்றேன்னா இவங்க யாரா இருப்பாங்க? S1 இருப்பாங்க. இவங்க யாரா இருப்பாங்க? S2 இருப்பாங்க. புரியுதா? அப்போ S1 S2ன்னு 2 ஸ்பீடு சொல்றேன் அப்படிங்கும் போது டைம் யாரா இருப்பாங்க? எனக்கு
T2 T1 இருப்பாங்க. புரியுதா? S1 divided by S2 யாருக்கு ஈக்குவல்? T2 divided by T1 க்கு ஈக்குவல். புரியுதா? S1 divided by S2 யாருக்கு ஈக்குவல்? எனக்கு T2 divided by T1 க்கு ஈக்குவல். இது வந்து ஒரு முக்கியமான பார்ட். இதுவும் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி அடுத்தடுத்த டாபிக்ல ட்ரெயின்ஸ்ல அங்கெல்லாம் என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா எனக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இங்க என்ன சொல்லலாம்னா S1 divided by S2 is equal to T2 divided by T1. இதெல்லாமே எனக்கு எங்க யூஸ் ஆகும்னா ட்ரெயின்ஸ் டாபிக்ல யூஸ் ஆகும். சோ அதனால இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இத பத்தி டீடைல்டா வந்து அதுக்கப்புறமா பார்க்கலாம். அந்த क्वेश्चन வச்சு சொல்லும்போது ஈஸியா அந்த விஷயங்கள்லாம் புரியும். ஆனா ஒரு ஸ்பீடுக்கும் டைமுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது இவ்ளோ விஷயங்கள், அதாவது இது வந்து முக்கியமான விஷயங்கள் இவ்ளோ இருக்கு அப்படிங்கறது என்ன பண்ணியாச்சு நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. புரியுதா? அப்போ இதுக்கு அடுத்தது வந்து என்ன அடுத்தது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்வர்ஷன் அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதை பொறுத்த வரைக்கும்னா இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும். சோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நான் எதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னா இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிற பார்ட்ல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா யாருக்கு யூஸ் பண்ணுவேன்னா ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்பீட்ல தான் யார் யார் இருக்காங்க, டிஸ்டன்ஸும் இருக்காங்க, டைமும் இருக்காங்க. அப்போ ஸ்பீடு வந்து பார்த்தானா கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. இந்த கிலோமீட்டர் பர் ஹவர் என்னவா மாத்தணும்னா மீட்டர் பர் செகண்டா மாத்த சொல்றாங்க. ஓகேவா? கிலோமீட்டர் பர் ஹவர் என்னவா மாத்தணும் நானு மீட்டர் பர் செகண்டா மாத்தணும். அப்போ ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் என்னவா மாத்தணும் நானு மீட்டரா மாத்தணும். அவரை என்னவா மாத்தணும் செகண்ட். அவரை செகண்டா மாத்தணும்னா அவரை ஃபர்ஸ்ட் மினிட்டா மாத்தணும். மினிட்டா மாத்துறது தான் என்னவா மாத்தணும் நானு செகண்டா மாத்தணும். இது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது வந்து பார்த்தேன் அப்படின்னா கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும். சரியா? அப்ப இந்த இடத்துல 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவல்னா 1000 மீட்டருக்கு ஈக்குவல். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1000 மீட்டருக்கு ஈக்குவல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும்? 1 hour is equal to என்னன்னு தெரியும்? 60 மினிட்டா? புரியுதா? அப்ப 1 hour is equal to 60 மினிட்னா 60 மினிட்ங்கிறது என்னது எனக்கு அதாவது 1 hour வந்து 60 மினிட். அப்போ இதுல என்ன சொல்லலாம்னா 1 மினிட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எனக்கு 60 செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள். சோ அப்ப கிலோமீட்டர் என்னவா பண்றேன் நானு மீட்டரா மாத்துறேன். கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா என்ன 1000 into 1000 கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா என்ன யூஸ் பண்ணணும் நானு into 1000 யூஸ் பண்ணணும். அப்ப கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு into 1000 என்ன பண்ணியாச்சு யூஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த 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 பார் இருக்கு இல்லையா, இதுதான் பர்னா என்னது டிவிஷன். அவரை என்னவா மாத்தணும் மினிட்டா மாத்தணும். அவரை மினிட்டா மாத்துறதுக்கு என்னமா யூஸ் பண்ணணும் நானு அவரை மினிட்டா மாத்தணும்னா பர்ருக்கு வந்துடுச்சு. ஹவர்ஸ் நான் என்னவா மாத்தணும் மினிட்டா மாத்தணும். அவரை மினிட்டா மாத்துறதுக்கு இப்பதான் நான் சொன்னேன் 1 hour. அவரை வந்து மினிட்டா மாத்துறதுக்கு ஒரு 60, மினிட்ட செகண்டா மாத்துறதுக்கு ஒரு 60. அவரை மினிட்டா மாத்துறதுக்கு ஒரு 60, மினிட்ட செகண்டா மாத்துறதுக்கு ஒரு 60. அப்போ இங்க என்ன பண்ணிடலாம், ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 10/36 இருக்கு இல்லையா, இங்க 10/36 தானே வரும். அப்ப இதை கேன்சல் பண்ணா யார் வந்துருவாங்க நமக்கு 5/18 மீட்டர் பர் செகண்ட். 5/18 மீட்டர் பர் செகண்ட். இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன இருக்குன்னா 72 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு 72 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 72 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும். 72 கிலோமீட்டர் பர் ஹவரை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 72 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும்னா 72 இன்டூ இப்பதானே சொன்னேன் கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு என்ன, அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு என்ன கன்வர்ஷன் இன்டூ 5/18 யூஸ் பண்ணணுமா. அப்ப இங்க இன்டூ 5/18 யூஸ் பண்ணனா இங்க 72 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது என்னவா மாறப்போகுது மீட்டர் பர் செகண்டா மாறப்போகுது. அப்ப 1 டைம்ஸ் இது 4 டைம்ஸ். அப்ப 5 4s are 20. அப்ப இது என்ன எழுதலாம் நானு 20 மீட்டர் பர் செகண்ட்னு நம்மளால என்ன பண்ண முடியும் எழுத முடியும். சரியா? இப்ப அடுத்தது இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்ட என்னவா மாத்த போறேன் கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்த போறேன். ஓகேவா? இப்ப இங்கே அதேதான் மீட்டரை கிலோமீட்டரா மாத்துறதுக்கு யார் வந்துருவாங்க டிவைடட் பை 60. மீட்டரை கிலோமீட்டரா மாத்துறதுக்கு யார் வந்துருவாங்க டிவைடட் பை 60. செகண்ட் என்னவா மாத்தணும் நானு அவரா மாத்தணும். சரியா? செகண்ட் ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும் மினிட்டா மாத்தணும். மினிட்டா மாத்துறது அடுத்தது என்னவா மாத்தணும் அவரா மாத்தணும். அப்ப என்ன வருவாங்க எனக்கு டிவைடட் பை 60 தானே வருவாங்க.
புரியுதா? டிவைடட் பை செகண்ட் அவரா மாத்துறதுக்கு 1/60 இன்டூ 1/16 வருவாங்களா? அது ரெசிப்ரோக்கலா மேல போகும்போது இங்க என்ன வந்துடும் நமக்கு 60 இன்டூ 16 என்ன கிடைச்சிடும் எனக்கு கிடைச்சிடும். அப்ப செகண்ட மினிட்டா மாத்துறதுக்கு ஒரு 1/60. அப்போ இந்த 1/60 தான் மேல போகும்போது 60/1 ஆகும். அதே மாதிரி மினிட் அவரா மாத்துறதுக்கு 1/60. சோ அது வந்து பார்த்தோம்னா மேல போகும்போது 60/1 ஆகும். அதுதான் இது. அப்ப இந்த டபுள் ஜீரோக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இங்க யார் வராங்க நமக்கு 36/10. 36/10 என்னன்னு எழுதலாம் நானு 18/5 கிலோமீட்டர் பர் ஹவர்னு என்ன பண்ணலாம் நம்ம எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா 30 மீட்டர் per செகண்ட். இந்த 30 மீட்டர் per செகண்ட் என்னவா மாத்தணும் நானு கிலோமீட்டர் per ஹவரா மாத்தணும். அப்ப 30 மீட்டர் per செகண்ட் கிலோமீட்டர் per ஹவரா மாத்தணும்னா 30 மட்டும் வச்சுட்டு இன்டூ இந்த மீட்டர் per செகண்டுக்கு பதிலா யாரை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் நானு 18/5 ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப 1 டைம்ஸ் இது 6 டைம்ஸ். அப்ப 6 8 48 108. அப்ப 108 கிலோமீட்டர் per hour எனக்கு என்னவா கிடைச்சிருச்சு ஆன்சரா கிடைச்சிருச்சு. அப்ப கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டா மாத்துறதுக்கு 5/18 யூஸ் பண்ணணும். மீட்டர் per செகண்ட் கிலோமீட்டர் per hour மாத்துறதுக்கு 18/5 என்ன பண்ணணும் நானு யூஸ் பண்ணணும். சரியா? இது வந்து ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்வர்ஷன். சரியா? அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சோ அப்ப அடுத்தது வந்து கொஸ்டின் வரும்போது எங்கெங்க என்னென்ன கான்செப்ட்ஸ் தேவை அப்படிங்கறது உங்களுக்கு என்ன பண்றேன் நான் சொல்றேன். அப்ப பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன பண்ணியாச்சு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ இப்ப நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? Well, first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a truck covers a distance of 360 km in 8 hours. So ஒரு ட்ரக் வந்து என்ன பண்ணுது 360 கிலோமீட்டர் கவர் பண்ணுது எவ்வளவு நேரத்துல 8 ஹவர்ஸ்ல. a car covers the same distance in 6 hours. ஒரு கார் வந்து என்ன பண்ணுது சேம் டிஸ்டன்ஸ் 6 ஹவர்ஸ்ல கவர் பண்ணுது. சேம் டிஸ்டன்ஸ் தான் எதை மீன் பண்றாங்க 360 கிலோமீட்டரை மீன் பண்றாங்க. what is the respective ratio between the speed of the truck and speed of the car அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணணும் ட்ரக்குக்கும் காருக்கும் உள்ள ஸ்பீடோட ரேஷியோ சொல்லணும். அப்ப ஸ்பீடோட ரேஷியோ சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அவங்களோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நான் ட்ரக்குக்கு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரக் சரியா? ஃபர்ஸ்ட் ட்ரக்குக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்பீடுனா யாரு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த யூனிட்ல இருக்கும் கிலோமீட்டர்ல இருக்குமா? டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்கும் இல்ல மீட்டர்ல இருக்கும். அப்போ இங்க 360 கிலோமீட்டர்ங்கிறது யாரு நமக்கு டிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல யார் வந்துருவாங்க 360 டிவைடட் பை எவ்வளவு டைம் ஹவர்ஸ்ல இருக்குல்ல ஹவர்ஸ்ல கொடுத்திருந்தா அது யாரா இருப்பாங்க டைமா இருப்பாங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் நானு ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 360/8 னா இத சால்வ் பண்ணனா 4 டைம்ஸ் வந்து யார் வந்துருவாங்க 32 கேரி 4 8 டேபிள்ல 40ங்கிறது 5 டைம்ஸ். அப்ப இங்க என்ன கிடைச்சிருச்சு எனக்கு 45 கிலோமீட்டர் per hour கிடைச்சிருச்சா? ஓகேவா? இது இப்ப அதே மாதிரி அடுத்தது யாருக்கு கண்டுபிடிக்கணும் காருக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க a car covers the same distance in 6 hours. அப்போ சேம் டிஸ்டன்ஸ் in 6 hours நம்ம இங்க ஸ்பீடு தானே கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்பீடுனா எனக்கு என்னன்னு தெரியும் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியுமா? அப்ப கார் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணாங்க 360 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணாங்க. டிவைடட் பை எவ்வளவு டைம்லமா கவர் பண்ணாங்க 6 ஹவர்ஸ்ல கவர் பண்ணாங்களா? அப்ப டிவைடட் பை 6. அப்ப இத சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 1 டைம்ஸ் இங்க யார் வந்துடுறாங்க 60. அப்ப காரோட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம 60 கிலோமீட்டர் per hour என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? 60 கிலோமீட்டர் per hour கண்டுபிடிச்சு ஃபைனலி இவங்க நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா ஸ்பீடோட ரேஷியோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ட்ரக்குக்கும் காருக்கும் உள்ள ஸ்பீடுக்கான ரேஷியோ. அப்போ ட்ரக்கோட ஸ்பீடுக்கும் காரோட ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ. ட்ரக்கோட ஸ்பீட் என்னது 45 கிலோமீட்டர் per hour. காரோட ஸ்பீட் என்னது 60 கிலோமீட்டர் per hour. இவங்க ரெண்டு பேருக்கும் ரேஷியோ எடுத்தனா 15th டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா யார் வருவாங்க 3:4. கிளியரா இது? அப்போ கிவன் क्वेश्चनல என்னோட ஆப்ஷன் யாரா இருப்பாங்க 3:4 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா அது எப்படி ப்ரோசீட் பண்ணிருக்கோன்னு? சோ ஸ்பீடு கேட்டனால டிஸ்டன்ஸையும் டைமையும் வச்சு ஸ்பீடு கண்டுபிடிச்சு அப்புறம் ஃபைனலி அந்த ஸ்பீடுக்கான ரேஷியோ என்ன பண்ணிருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா? Next question. The speed of A and B are in the ratio 3:4. சரியா? Aக்கும் Bக்குமான ஸ்பீட் என்னவா இருக்காங்க அப்படின்னா 3:4 இருக்காங்க. அப்ப Aக்கும் Bக்கும் உள்ள ஸ்பீடுக்கான ரேஷியோ வந்து ஸ்பீட் ரேஷியோ வந்து 3:4.
என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? A takes 20 minutes more than B to reach a destination. A வந்து என்ன பண்றாங்களா, ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஏங்கிறவங்களும் ஒரு டெஸ்டினேஷன் போறாங்க, பிங்கிறவங்களும் ஒரு டெஸ்டினேஷன் போறாங்க. இப்படி இவங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஏவுங்கிறவங்க பிஏ கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு டைம் அதிகமா எடுத்துக்கிறாங்க? 20 மினிட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க. பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏங்கிறவங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் என்ன பண்றாங்க? அதிகமா எடுத்துக்கிறாங்க. அப்ப ஏக்கும் பிக்குமான டைம் டிஃபரன்ஸ் என்னது? 20 மினிட்ஸ் தானே. கிளியரா? ஏக்கும் பிக்குமான டைம் டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிறவங்க 40 நிமிஷத்துல ரீச் ஆகுறாங்க, ஏங்கிறவங்க 60 நிமிஷத்துல ரீச் ஆகுறாங்க அப்படின்னா, பிங்கிறவங்க 40, அதாவது ஏங்கிறவங்க 60 மினிட்ஸ்ல ரீச் ஆகுறாங்க அப்படின்னா, பிங்கிறவங்க வந்து 40 மினிட்ஸ்ல என்ன பண்ணிடுவாங்க? ரீச் ஆயிடுவாங்க. அப்ப பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏங்கிறவங்க 20 மினிட்ஸ் அதிகமா தானே எடுத்துக்காங்க. புரியுதா? இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இன் வாட் டைம் டஸ் ஏ ரீச் தி டெஸ்டினேஷன்? அப்ப ஏங்கிறவங்க வந்து எவ்வளவு நேரத்துல அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கிவன் கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்ச டேட்டா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீடு. ஸ்பீடை வந்து எதுல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ரேஷியோல மென்ஷன் பண்ணிருக்காங்க. புரியுதா? அப்ப ஸ்பீடு ரேஷியோ தெரிஞ்சதுன்னா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டைம் ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? ஸ்பீட் ரேஷியோ வந்து 3:4 அப்படின்னா டைம் ரேஷியோ யாரா இருப்பாங்க? 4:3 இருப்பாங்களா? இது கிளியரா? இது கிளியரா? என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏங்கிறவங்க வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பி எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அதை விட எவ்வளோ டைம் அதிகமா எடுத்துக்கிறாங்க? 20 மினிட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்களா? அப்ப இதுல இருந்து தானே சொன்னோம், ஏவோட டைமுக்கும் பியோட டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து அந்த 20 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னோமா? புரியுதா? அப்போ இங்க ஏவோட டைமை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? 4x எடுத்துக்கிறேன். பியோட டைமை வந்து என்ன எடுத்துக்கிறேன்? நான் 3x எடுத்துக்கிறேன். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? நானு 4x minus 3x is equal to 20 அப்படின்னா x ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? 20க்கு ஈக்குவலா? கிளியரா இது? சோ அப்போ இன் வாட் டைம் டஸ் ஏ ரீச் தி டெஸ்டினேஷன்? எக்ஸ் ஓட வேல்யூ கொண்டு போய் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? ஏ கிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப 4 into 20யா? அப்ப 20ங்கிறது மினிட்ஸ்ல தானே இருக்கு. அப்ப 4 into 20னா என்ன ஆன்சர் வருது? எனக்கு 80 மினிட் ஆன்சர் வருதா? புரியுதா? கிவன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதுல இருக்கு? ஹவர்ஸ்ல இருக்கு. அப்ப 80 மினிட் ஹவர்ஸ்ல எழுதலாம் அப்படின்னா 80 மினிட்குள்ள 60 மினிட் பிளஸ் 20 மினிட்னு எழுதலாமா? 60 மினிட் பிளஸ் 20 மினிட்னு நான் பிரிச்சேன்னா இந்த 60ங்கிறது 1 hour ஆகுமா? 20 மினிட்ஸ் நான் ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். ஃபிராக்ஷன் வேல்யூஸ் கூட இதுல தான் இருக்கு, எனக்கு ஹவர்ஸ்ல தான் இருக்கு. அப்ப மினிட் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன சொன்னேன் நானு? டிவைடட் பை 16 சொன்னேனா? அப்ப இது 1 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸா? அப்போ 1/3யா? அப்ப ஃபைனலி இது என்னன்னு சொல்லலாம்? நானு 1 hour, சாரி 1/3 ஹவர்ஸ்னு சொல்லலாமா? நான் தான் இந்த 20 மினிட்ஸ் ஹவரா கன்வெர்ட் பண்ணிட்டேன்ல. 1/3 ஹவர்ஸ் தான் ஆன்சர்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இதே கொஸ்டினை வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இவ்வளவு டீடைல்டா என்ன பண்ணி காமிச்சிருக்கேன்னா சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். சிம்பிளா வித்தின் a second குள்ள இதை சால்வ் பண்ண முடியும். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள், சோ அப்ப எனக்கு இங்க என்ன தெரியும்னா, ஏக்கும் பிக்குமான ஸ்பீட் வந்து 3:4னா டைம் வந்து 4:3ங்கிறது தெரியும். அப்போ ஏ வந்து 4 பார்ட்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கிறாங்க, பி வந்து 3 பார்ட்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே அந்த 20 மினிட்ஸ். ஏ எடுத்துக்கக்கூடிய டைமுக்கும் பி எடுத்துக்கக்கூடிய டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே 20 மினிட்ஸ். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு பார்ட்ஸ்மா? 1 பார்ட்டா? அப்போ 1 பார்ட் தான் வந்து 20 மினிட்ஸ் அப்படின்னா நமக்கு தேவை ஏவோட டைமிங் தானே. அப்ப 4 பார்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ 1 பார்ட் வந்து 20னா 4 பார்ட்ஸ் என்னவா இருப்பாங்க? இன்டு 20 80யா இருப்பாங்களா? கேன்சல் பண்ணனா அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? எனக்கு 80 மினிட்ஸ் கிடைக்குதா? அப்ப இந்த 80 மினிட்ஸ் என்ன பண்ணலாம்? நானு 80 மினிட்ஸ் கிடைக்குதா? 80 மினிட்ஸ்ல 1 hour வந்து 60 மினிட்ஸ் போக ரிமைனிங் 20 மினிட்ஸ் இருக்கும். அப்போ 1 hour அந்த 20 மினிட்ஸ் எங்க எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேனா? அப்போ அந்த ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலி 1/3 hour தான் என்னவா இருக்கும்? எனக்கு ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா இது? சோ இப்படிதான் என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் அப்ரோச் பண்ண தெரியணும். சரியா? சோ அப்ப அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்க, ஏது கொடுத்திருக்காங்க, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நான் ஒரு தடவை அனலைஸ் பண்ணேன்னா போக போக எனக்கு பிராக்டிஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ண தெரிஞ்சிடும், சால்வ் பண்ண தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், நம்ம ரொம்பவே தெளிவா இருக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? B is
twice as fast as A and also thrice as fast as C. So Bங்கிறவங்க வந்து fast ன்னு எதை மீன் பண்றாங்க? ஸ்பீட மீன் பண்றாங்க. fast அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும்? எனக்கு ஸ்பீட மீன் பண்ணும். Bங்கிறவங்க வந்து எவ்வளவு வேகமா போறாங்க அப்படின்னா ஏவை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு ஸ்பீடா போறாங்க. Bங்கிறவங்க எவ்வளவு ஸ்பீடா போறாங்க? ஏவை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு ஸ்பீடா போறாங்க. 2 டைம்ஸ் ஸ்பீடா போறாங்க. அப்ப இதுல இருந்து Bக்கும் Aக்குமான ஸ்பீட் ரேஷியோவை கண்டுபிடிக்கலாமா நானு? அப்ப B by A is equal to 2 by 1 னா B is to A யாரா இருப்பாங்க? 2 is to 1 இருப்பாங்களா? B is to A யாரா இருப்பாங்க? 2 is to 1. அதே மாதிரி and also thrice as fast as C. இந்த அண்டுங்கிறது யார மீன் பண்ணுது? B ய மீன் பண்ணுது. அண்டுங்கிறது யார மீன் பண்ணும்? ஃபர்ஸ்ட் பர்சனை மீன் பண்ணுமா? சோ அப்ப B thrice as fast as C. அப்ப அதே Bங்கிறவங்க C ய கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு டைம்ஸ் இருக்காங்கன்னா 3 டைம்ஸ் இருக்காங்க. சரியா? அப்ப இங்க இருந்து நான் B க்கும் C க்குமான ரேஷியோ சொல்லலாம்னா B by C is equal to 3 by 1. அப்ப B is to C என்னன்னு சொல்லலாம் நானு? B is to C என்னன்னு சொல்லலாம் நானு? 3 is to 1 ன்னு சொல்லலாமா? அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இங்க நான் சொல்லியிருக்கிறது B க்கும் A க்குமான ஸ்பீட் ரேஷியோ. அப்போ ஸ்பீட் ரேஷியோ 2 is to 1 னா டைம் ரேஷியோ யாரா இருப்பாங்க? 1 is to 2 இருப்பாங்களா? அதே மாதிரி இங்க B க்கும் C க்குமான ஸ்பீட் ரேஷியோ சொல்லிருக்கேன் அப்படின்னா டைம் ரேஷியோ யாரா இருப்பாங்க? 1 is to 3 இருப்பாங்களா? புரியுதா? அப்போ இங்க நான் ஃபைனலி என்ன சொல்ல போறேன்? A B C க்கான டைம் ரேஷியோ சொல்ல போறேன். நான் ஏன் டைம் ரேஷியோ சொல்றேன்னா the time taken by C is 12 minutes. Cங்கிறவன் 12 நிமிஷம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா ஏங்கிறவன் வந்து அந்த சேம் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு என்ன டைம் எடுத்துப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஸ்பீட் ரேஷியோ தெரிஞ்சது, அதை வச்சு டைம் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணி ஓவராலா என்ன எழுதிட்டேன் நான்? டைம் ரேஷியோ. அப்ப இங்க யாரு காமனா இருக்காங்க? B காமனா இருக்காங்களா? B என்னது? 1 A என்னது? 2 அப்ப 2 is to 1 is to 3 அப்ப டைம் ரேஷியோ 2 is to 1 is to 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு என்ன தெரியுது? Cங்கிறவங்க வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. புரியுதா? அப்போ 3 ஆல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 12 வரும்? 4 அப்ப எனக்கு தேவை அப்ப த்ரூ அவுட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எப்படிதான் இருப்பாங்க? சேமா தானே இருப்பாங்க. புரியுதா இது? சோ அப்போ எல்லாமே into 4 அப்படிங்கும் போது அப்ப Bங்கிறவங்க எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க? 4 மினிட் எடுத்துப்பாங்க. Aங்கிறவங்க 4 2s are 8 மினிட் எடுத்துப்பாங்க. புரியுதா? ஒன்னும் இல்ல, 3 தான் வந்து 12. 3 அதாவது 3 தான் வந்து 12 மினிட்னா 3 பார்ட்ஸ் வந்து 12 மினிட்னா 1 பார்ட் வந்து எவ்வளவு? 4 மினிட்டா? நமக்கு தேவை 2 பார்ட்ஸா? அப்போ 1 பார்ட் வந்து 4 மினிட்னா 2 பார்ட்ஸ் வந்து என்னவா இருப்பாங்க? 8 மினிட்டா இருப்பாங்க. அப்ப அந்த 8 மினிட் தான் என்னவா இருக்கும்? நம்மளோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா இது? சோ மேக்ஸிமம் இந்த ரேஷியோ கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்? ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல என்ன பண்ணியாச்சு? டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லையா? சோ அதனால ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் இது. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. என்ன கொடுத்திருக்காங்க? A person starting from his house covers a distance at 15 km/h and return to the starting point at 10 km/h. His average speed during the whole journey is அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? அப்போ இத பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ என்ன கான்செப்ட் புதுசா பார்க்க போறோம்னா ஆவரேஜ் ஸ்பீட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? சோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சோ ஒரு 3 விதமான விஷயங்கள் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுக்கு பார்க்க போறோம். சோ அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். If distance is same. If distance is same. Distance எங்க இருந்து எங்க சேமா இருக்கணும்? A to B. B to A. பார்த்தாலே என்னன்னு தெரியுது? டிஸ்டன்ஸ் சேம் தானே தெரியுது. ஏல இருந்து B வந்து 20 கிலோமீட்டர்னா B ல இருந்து ஏவும் என்னதுதான்? 20 கிலோமீட்டர் தானே. இதுதான் நான் டிஸ்டன்ஸ் சேம் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸ்பீட பொறுத்த வரைக்கும் ஏல இருந்து B க்கு போகும்போது x km/h அப்படிங்கிற ஸ்பீட்ல போறாங்கன்னா என்னால சொல்ல முடியாது B ல இருந்து A க்கு வரும்போது x கிலோமீட்டர்ல தான் வரணும். அப்போ ஸ்பீட் எனக்கு என்ன ஆக சான்ஸ் இருக்கு? மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால இத வந்து நான் டிஃபர் பண்றதுக்காக x km/h y km/h அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன்? நானே எடுத்துக்கிறேன். எப்போ டிஸ்டன்ஸ் சேமா இருந்தது அப்படின்னா
அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஏல இருந்து பி பில இருந்து ஏ அப்ப டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு அப்படிங்கும் போது இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம் சரியா. அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் ஸ்பீடு அதாவது டிஸ்டன்ஸ் சேம் ரெண்டு ஸ்பீடு வச்சு கொடுக்கும் போது புரியுதா, டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு அப்ப ஏல இருந்து பிக்கு போகும்போது ஒரு ஸ்பீட்ல போயிருக்காங்க பில இருந்து ஏக்கு வரும்போது ஒரு ஸ்பீட்ல வந்திருக்காங்க அப்படிங்கும் போது ரெண்டு ஸ்பீடு இருக்கும் போது ஆவரேஜ் ஸ்பீடு என்னவா இருக்கும்னா 2xy divided by x plus y இருக்கும். புரியுதா, ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும் 2xy divided by x plus y இருக்கும். இப்ப அதே வந்து again if distance is same distance is same இங்க வந்து பார்த்தோம்னா ஏல இருந்து பிக்கு போறாங்க பில இருந்து சிக்கு போறாங்க சில இருந்து டிக்கு போறாங்க. ஏல இருந்து பி வந்து 20 கிலோமீட்டர் பில இருந்து சியும் 20 கிலோமீட்டர் சில இருந்து டியும் 20 கிலோமீட்டர் அப்ப டிஸ்டன்ஸ் சேமா தானே இருக்கு. அப்ப இங்க எனக்கு எது டிஃபர் ஆகும், ஸ்பீடு டிஃபர் ஆகும். இங்க இருந்து இங்க எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஆர் இங்க இருந்து இங்க ஒய் கிலோமீட்டர் பர் ஆர் இங்க இருந்து இங்க ஜெட் கிலோமீட்டர் பர் ஆர். ஓகேவா, சோ அப்படி இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீட் மூணு ஸ்பீடு கொடுக்கும் போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அதாவது மூணு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு மூணு ஸ்பீட் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் கேக்குறாங்க அப்படின்னா என்னோட ஃபார்மேட் என்னவா இருக்கும் 3xyz divided by xy plus yz plus zx. ஓகேவா, 3xyz divided by xy plus yz plus zx ஆ இருக்கும். அதுவே வந்து if distance is different டிஸ்டன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் போது ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் divided by total time. Total distance divided by total time. So இப்போ average அதாவது if distance is different நான் எதை மீன் பண்றேன்னா for example first 20 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின்ல போயிருக்கலாம் அடுத்த 30 கிலோமீட்டர் வந்து பஸ்ல போயிருக்கலாம் அடுத்த 40 கிலோமீட்டர்ல வந்து கார்ல போயிருக்கலாம். அப்ப 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்னு என்னோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது டிஃபர் ஆகுது இல்லையா. அப்ப டிஸ்டன்ஸ் டிஃபரெண்டா இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு ட்ரெயின்ல போன 20 கிலோமீட்டர் கார்ல போன 40 கிலோமீட்டர் பஸ்ல போன 30 கிலோமீட்டர் அதுதான் வந்து 20 பிளஸ் 30 பிளஸ் 40 மேல வந்துரும். அப்ப டைம் எடுத்திருப்பாங்கல்ல 3 hours 2 hours 5 hoursன்னு அப்ப அந்த டோட்டல் டைம் ட்ரெயின்ல 1 hour போனாங்க கார்ல half an hour போனாங்க அகைன் பஸ்ல வந்து 2 hours போனாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அப்ப அந்த டைமையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும் ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது கிடைச்சிடும். சோ இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க சரியா. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் ஆவரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும். அப்போ இப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்தது இது ரிலேட் பண்ணிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் கொடுத்திருக்கோம் இங்க a person starting from his house covers a distance at 15 km per hour and returns to the starting point at 10 km per hour. His average speed during the whole journey is ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்க கிளம்பி என்ன ஸ்பீட்ல போறாங்க 15 km per hour. வீட்ல இருந்து கிளம்பி ஒரு பாயிண்ட்டுக்கு போறான். ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட வீடுங்கிறது எந்த பாயிண்ட்ல இருக்குன்னா ஏங்கிற பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து கிளம்பி எந்த பாயிண்ட்டுக்கு போறான் அப்படின்னா பிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போறான் சரியா. பிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போறான். சோ இப்படி அவன் பிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டான் சரியா. போயிட்டு இப்ப அங்க இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் வரணும் சரியா. இப்போ ஏல இருந்து பிக்கு போகும்போது என்ன ஸ்பீட்ல போனா அப்படின்னா 15 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிற ஸ்பீட்ல போனான். அப்ப ரிட்டர்ன் டு தி ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கும் போது ரிட்டர்ன் டு தி ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து இங்க போனவன் இப்ப அடுத்து என்ன பண்றான் இந்த பாயிண்ட்ல இருந்து அகைன் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரான். புரியுதா. அப்போ பில இருந்து எந்த இடத்துக்கு வராம ஏக்கு வரான். இங்க இருந்து இங்க வரும்போது என்ன ஸ்பீட்ல வரான் 10 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிற ஸ்பீட்ல வரான். புரியுதா. இப்படி வரான் அப்படிங்கும் போது அப்போ கண்டிப்பா ஏல இருந்து பி பில இருந்து ஏ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு சேமா தானே இருக்கு. டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும் போது ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் நானு ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா ரெண்டு ஸ்பீட் கொடுக்கும் போது ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும்னு சொன்னேன் 2xy divided by x plus y இருக்குமா. அப்போ 2 into x ஓட வேல்யூ என்னது 15 y ஓட வேல்யூ என்னது
10 divided by x plus y ங்கும் போது 15 plus 10 னா யார் வந்துருவாங்க 25 சரியா அப்ப இத சால்வ் பண்ண அப்படினா 5 டேபிள்ல சால்வ் பண்ணா இது 3 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் again 5 டேபிள்ல சால்வ் பண்ணா இது 2 டைம்ஸ் அப்ப 3 2s are 6 6 2s are 12 அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க 12 கிலோமீட்டர் per hour ஆ இருக்கும் புரியுதா இப்படிதான் என்ன பண்ணணும் நானு இந்த மாதிரி क्वेश्चंस சால்வ் பண்ணனும் சரியா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க A car covers 4 successive 3 kilometer stretches at speed of 10 km per hour, 20 km per hour, 30 km per hour, 60 km per hour respectively. 4 successive 3 km அப்படிங்கும் போது at a speed of 10 km per hour, 20 km per hour, 30 km per hour and 60 km. 4 successive 3 km னா என்னமா மீனிங் first ஒரு 3 km சரியா first ஒரு 3 km அடுத்து ஒரு 3 km அடுத்து ஒரு 3 km அடுத்து ஒரு 3 km புரியுதா அப்போ distance travel வந்து first ஒரு 3 km கவர் பண்ணிருக்காங்க அப்ப 3 ல இருந்து அடுத்து 4 successivனா யாரா இருப்பாங்க அடுத்து வந்து 6 km இருந்திருப்பாங்க அடுத்து 9 km அடுத்து 12 km அப்ப successive 3 km அப்படிங்கும்போது அப்போ இங்க இருந்து இங்க 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்போ இங்க இருந்து இங்க 3 கிலோமீட்டர் இங்க இருந்து இங்க 3 கிலோமீட்டர் இங்க இருந்து இங்க 3 கிலோமீட்டர் அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு எனக்கு சேமா தானே இருக்கு இதுல நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சேமா இருக்கு ஆனா எப்படி போயிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 சக்சஸிவ்ங்கறனால இங்க இருந்து இங்க போறதுக்கு புரியுதா ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருக்காங்கன்னா 10 கிலோமீட்டர் per hour அடுத்தது வந்து என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டரை கவர் பண்றது ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டர் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல அப்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டரை வந்து 10 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிற ஸ்பீட்ல கவர் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு 3 கிலோமீட்டரை வந்து பார்த்தோம்னா 20 கிலோமீட்டர் per hour அடுத்த ஒரு 3 கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா 30 கிலோமீட்டர் per hour அடுத்த ஒரு 3 கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா 60 கிலோமீட்டர் per hour அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஸ்பீட்ல வந்து கவர் பண்ணிருக்காங்க அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா 4 டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம கிட்ட வந்து 3 டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கிறது வரைக்கும் தான் என்ன பார்த்தோம் ஃபார்முலா பார்த்தோம் அப்ப 4 டிஸ்டன்ஸ் இருக்குங்கும் போது நம்ம நார்மல் ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணணும் நானே எடுத்துக்கணும் அந்த டிஸ்டன்ஸ் இஸ் டிஃபரெண்ட்னு சொன்னேன் இல்லையா அதுதான் வந்து ஆக்சுவல் கான்செப்ட் அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேக்குறாங்கன்னா ஆவரேஜ்னா என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் அதாவது ஆவரேஜ்னா என்னது டோட்டல் அப்ப ஸ்பீடுனா என்னது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அதுதான் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இங்கேயும் அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன் ப்ரொசீட் பண்ண போறேன் அப்போ 4 சக்சஸிவ் 3 கிலோமீட்டர் அப்படின்னா எப்படி கவர் பண்ணிருப்பாங்க 4 சக்சஸிவ் 3 கிலோமீட்டர் யாரா இருந்தாங்க 12 இருந்தாங்களா 3 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 3 இதுதான் வந்து 4 சக்சஸிவ் 3 கிலோமீட்டர் சோ அப்போ நான் இங்க ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யார் வந்துருவாங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் அப்ப டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு என்னது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடா ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டரா அது என்ன ஸ்பீட்ல போனாங்க 10 கிலோமீட்டர் per hour அடுத்த 3 கிலோமீட்டரை 20 கிலோமீட்டர் per hour அடுத்த 3 கிலோமீட்டரை 30 கிலோமீட்டர் per hour அடுத்த 3 கிலோமீட்டரை 60 கிலோமீட்டர் per hour அப்போ 3/10ங்கிறது ஒரு டைம் 3/2 என்ன டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் அப்போ எனக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் நானு டைமிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேனா அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது யார் வந்துருவாங்க 3 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 3 டிவைடட் பை டைம் தான் என்னன்னு பண்ணிருக்கேன் நானு ஒரு டைம் யாரா இருக்காங்க 3/10 இருக்காங்க இன்னொரு டைம் 3/20 இருக்காங்க இன்னொரு டைம் 3/30 இருக்காங்க இன்னொரு டைம் 3/60 இருக்காங்க ஓகேவா அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதியாச்சு டோட்டல் டைம் எழுதியாச்சு அப்ப இத சால்வ் பண்ணலாமா மேல வந்து யார் வந்துருவாங்க 12 வந்துருவாங்களா டிவைடட் பை 3 காமனா எடுத்துட்டேனா 1/10 1/10 1/20 1/30 1/60 சரியா அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணா 4 அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா நானு எல்சிஎம் எடுத்தேன்னா 4 divided by 10 20 30 60 எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் யார் வருவாங்க 60 வருவாங்களா அப்ப 6 பிளஸ் இங்க 3 பிளஸ் 2 பிளஸ் 1 divided by 60 இத சால்வ் பண்ணா 4 into 60 மேல போய்டும் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா 10
12 புரியுதா 6 plus 3 9 9 plus 2 11 11 plus 1 12 அப்ப 12 அப்ப இது 1 times இது வந்து பார்த்தோம்னா 5 times அப்ப 5 4s are என்னது 20 அப்ப என்னோட ஆன்சர் என்னது 20 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னவா இருக்கு ஆன்சரா இருக்கு புரியுதா 20 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் இது புரிஞ்சுதா இது எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கோன்னு